ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சித்தார்த் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ரேவதி. ஸோ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எந்த விதமான வீடியோஸும் வந்திருக்காது. ஸோ அதற்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு அவசர வேலையால் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியூர் வந்திருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வீடியோஸ் வந்து எதுவுமே எடுக்க முடியல, சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அது எல்லாமே நான் கொண்டு வந்திருந்தேன், சரிங்களா. ஸோ என்னோடய புக்ஸு, நோட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். பட் இந்த இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏதாவது ஒரு சூழ்நிலை கிடைச்சிராதா, நான் வந்து வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்னால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான சூழ்நிலையே இங்கே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா எந்த விதமான வீடியோஸும் கொடுக்கல, சரிங்களா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலில் என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ 1 வீக்காக பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே என்னால் வந்து கொடுக்க முடியல, சரிங்களா. ஸோ நோட்ஸ், அதாவது ரிட்டன் நோட்ஸ், ஆடியோ டெஸ்ட் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ரிட்டன் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சைலண்ட்டாக வந்து அப்படியே வந்து, அதாவது சைலண்ட் மோடில், அதாவது அப்படியே அந்த நோட்ஸை மட்டுமாவது நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே வந்து என்னால் பண்ண முடியல. ஓகே, நம்ம வந்து 1 வீக் அப்புறமா வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எல்லா விதமான எக்ஸ்ப்ளனேஷன் நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் குரூப் 2க்கு படிக்கிறவங்களா இருந்தால் யூனிட் 3லேருந்து யூனிட் 9 வரைக்கும் 140 லெசன்ஸ் படிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 140 லெசன்ஸ்க்குமான ஸ்டடி பிளான் தான், ஓகேங்களா. ஸோ 20 வீக் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கொண்டு போயிருந்தோம். ஜான்வரி 21 இந்த 20 வீக் ஸ்டடி பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், சரிங்களா. இன்றைக்கு பிப்ரவரி மந்த், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கு 23rd, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில லெசன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ரிட்டன் நோட்ஸும் ஆடியோ டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் 1 வீக் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ அந்த 20 வீக் ஸ்டடி பிளானை வந்து கொண்டு போக முடியல, சரிங்களா. ஸோ இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த 20 வீக் ஸ்டடி பிளானை வந்து இதற்கு மேலே, ஓகேவா, ஸோ நாளையிலிருந்தோ இல்லை அடுத்த நாள்லேருந்தோ நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, இல்லைங்களா. ஸோ இதற்கு மேலே வந்து நம்ம வீடியோஸ் கொண்டு போனால் பார்த்திங்கன்னா அது அந்த 20 வீக்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 4 வீடியோ 5 வீடியோ அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் அவ்வளோ வந்து அவசரமாக வந்து டீச் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த 20 வீக் ஸ்டடி பிளானை நம்ம அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ இதில் வந்து எந்த தப்புமே கிடையாது. 20 வீக் ஸ்டடி பிளான் நம்ம போட்டோம். ஒரு சில வீக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஓகே, நீங்கள் ரெகுலராகவே வந்து ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே போயிடும். சென்டரில் ஒரு 2 டேஸோ 3 டேஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு, ஓகேவா, ஒரு 2 டேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் 1 வீக் 10 டேஸ் அந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரொட்டீனுக்கு அடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா அன்றைக்கு படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். எகெயின் அந்த ரிமைனிங் இருக்கிற லெசன்ஸ் தான் நம்ம படிப்போம். அப்படி இல்லைனா புது லெசன்ஸ் படிப்போம். அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய லெசன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 வீக் ஸ்டடி பிளானை நம்ம அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். எகெயின் வந்து புதுசாக வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ இந்த 20 வீக் ஸ்டடி பிளான் ஸ்டாப் ஆகிறதால அந்த நான் சொன்ன அந்த 140 லெசன்ஸ்க்குமான ரிட்டன் நோட்ஸும் ஆடியோ டெஸ்ட்டும் வராதுன்னு மட்டும் யாரும் தயவு செய்து நினைக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அந்த 140 லெசன்ஸ்க்குமான ரிட்டன் நோட்ஸும் ஆடியோ டெஸ்ட்டும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 கால்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு எல்லா லெசன்ஸ்க்குமான ரிட்டன் நோட்ஸும் ஆடியோ டெஸ்ட்டும் கண்டிப்பாக கொடுத்துருவேன், சரிங்களா. இந்த 20 வீக் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத மட்டும்தான் ஸ்டாப் பண்ண போகிறோமே தவிர அந்த லெசன்ஸ்க்கான ரிட்டன் நோட்ஸும் ஆடியோ டெஸ்ட்டும் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகாது, ஓகேங்களா. தென் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ நான் புதுசாக கொடுக்க போகிற ஸ்டடி பிளான், ஓகேவா, அது பார்த்திங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும், ஓகேவா, இது வரைக்கும் நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறீங்க, ஓகேவா, டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ தான் படிக்க போகிறீங்க, இது வரைக்கும் எந்த லெசன்ஸுமே படிக்கல அப்படின்னாலும் ஓகே. தென் ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறவங்களா இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், இல்லை பேபிஸை பார்த்துட்டு படிக்கிறவங்களா இருந்தாலும், யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு லெசன், 1.5 லெசன், 2 லெசன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறேன். ஸோ யாராக இருந்தாலுமே ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தாலும் பார்ட் டைமாக படிக்கிறவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும்
ஷூட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 80% ஸ்டடி பிளான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இங்கே ஒர்க் இருக்கிறதால பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா என்னால் வந்து அதை வந்து கொண்டு வர முடியல. ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 டேஸில் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளேஸ்க்கு நான் ரீச் ஆகிடுவேன். ஸோ ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் அந்த ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். அந்த ஸ்டடி பிளான் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து யாராக இருந்தாலுமே படிக்கலாம் சரிங்களா. இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலும் அதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நியூவாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்டடி பிளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டடி பிளானை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 டேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். தென் டார்கெட் 100 டேஸ் திருக்குறள் பார்த்திங்கன்னா இந்த 1 வீக் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. பட் January 19 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த 100th டேயில் கண்டிப்பாக வந்து அந்த திருக்குறளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. திருக்குறளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரிட்டன் நோட்ஸ் ஆடியோ டெஸ்ட் எல்லாமே வந்து 140 லெசன்ஸ்க்கும் நான் கொடுத்துருவேன். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த 20 வீக் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இந்த 20 வீக் ஸ்டடி பிளான் ஸ்டாப் பண்ணுறதால ரிட்டன் நோட்ஸும் ஆடியோ டெஸ்ட்டும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அதை நான் கொடுத்துருவேன். திருக்குறள் வீடியோஸ் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்தேன். ஸோ வீடியோஸ் கொடுக்காததுக்கு கண்டிப்பாக வந்து நான் எல்லாத்தையுமே வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்னொரு 2 டேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் வீடியோஸ் வந்துடும் சரிங்களா. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.